ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஒரு ஆடு நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்தாலுமே கூட அது நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை பராமரிக்கிறதோ. ஸோ நம்மளுடைய இதுக்கு முன்னாடி அதாவது ஆடு பிறக்கும்பத்துக்கு முன்னாடியே ஓகேங்களா, அதாவது இந்த ஆடு வயிற்றுக்குள்ளே அந்த குட்டி இருக்கும்போதே நம்ம டெவலப் பண்ணுறது எப்படி, அதாவது குட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம குட்டியை டெவலப் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ டெவலப் பண்ணுறது எப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராச்சும் எப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி நம்ம எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது, இது முதற்கொண்டு நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஆடு வளர்த்து அதுலேருந்து எப்படி லாபம் பண்ணுறது முதற்கொண்டு நம்ம ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதனால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோ ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த ஆடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆடு ஒரு ப்ரெக்னென்ட் டைமில் இருக்கும்போது அந்த லாஸ்ட்டு மந்த் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதம் குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், இந்த மாதம் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த லாஸ்ட்டு கடைசி மந்த் இருக்குது பார்த்திங்களா, ஆடு சனையாகி அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த கடைசி மந்த்து. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா. அந்த கடைசி மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த் இருக்கும். அந்த மந்தில் நீங்கள் அந்த மந்த்து தான் நம்மளுக்கு ரொம்ப சிவியரான மந்த்து. அதாவது இப்போ நான் சொன்ன இந்த ஐடியாவுக்கு அந்த மந்த்து தான் ஏற்றக்கூடிய மந்த்து. இந்த மந்தில் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த மந்தில் நம்ம ஒரு சில டயட் பிளானை நம்ம கொடுக்க போகிறோம். தாயாட்டில் இருக்கிற அந்த தாயாட்டு இறுதி மாதத்தில் சினை காலத்தில் தீவிர பராமரிப்பை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம், புரியுதுங்களா. இப்போது அந்த மந்த்து லாஸ்ட்டு மந்தில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த மந்தில் தான் ஆடு வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குட்டியோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் ஓகேங்களா, அதிகமாக இருக்கும். அந்த லாஸ்ட்டு மந்தில் தான் ரொம்ப அதிகமாக வளரும். அந்த ஆல்ரெடி அந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உறுப்புகள்லாம் வளர்ச்சிக்கான வளர்ச்சி அந்த 1 மந்தில் தான் நடக்கும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடிலாம் வரைக்கும் உருவாகும், டெவலப் ஆகும், சில பார்ட்ஸ்லாம் உண்டாகிட்டே வரும். அந்த திடீர்னு பார்த்தா அந்த 1 மந்தில் தான் அதோட முழு அந்த ஒரு ஷேப்பே கிடைக்கும் ஓகேங்களா. அந்த மந்தில் நீங்கள் எந்த அளவுக்கு டயட்டை கொடுக்குறீங்களோ அதோட அவுட்புட்டு தான் ஆடு பிறக்கும் போதோ ஒரு சில குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே அழகாகவே வரும். அது பிறக்கும் போதே கொஞ்சம் நல்லா பிறந்த உடனே ஏஞ்சி விளையாட ஆரம்பிச்சிடும். நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், அந்த குட்டி கச்சிதமாக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த குட்டிக்கு அந்த மாதம் நல்லா அதுக்கு சத்து அதிகமாக போயிருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஓகேங்களா. ஸோ அதுதான் ரீசன். அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறோம் பாருங்கள். அதாவது அந்த லாஸ்ட்டு அந்த 60, அதாவது அந்த லாஸ்ட்டு மந்தில் தான் 60-80% வளர்ச்சி அந்த அந்த 1 மந்தில் தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் அந்த மந்த்து மட்டும் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ மேய்ச்சலுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு டிக் என்ன நான் சொல்கிறேன் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மேய்ச்சலுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு மட்டும் இல்லை, மேய்ச்சலுடன் சேர்த்து சொல்கிறேன் ஓகேங்களா. கம்பல்சரி மேய்ச்சலும் இருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு 250-300 கிராம் அளவுக்கு அடர்த்தேவனை நீங்கள் கொடுக்கணுங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஏதாச்சும் பெண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேய்ச்சல் இல்லாமல் ஓகேங்களா, மேய்ச்சல் மேண்டிட்டரி ஓகேங்களா, மேய்ச்சல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மேய்ச்சலோடு சேர்த்து 250-300 கிராம் அடர்த்தேவனை கொடுக்கணும் ஓகேங்களா. இதுதான் நம்ம ஃபார்மில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு சொல்கிறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 250-300 கிராம் அடர் தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும். அடர் தீவனம்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் மேக் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தா, நான் கலப்பு தீவனம், கை தீவனம் இதெல்லாம் சொல்ல பார்த்திங்கன்னா, இதை கொடுக்கணும். இந்த கலப்பு தீவனத்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எந்த இடத்துல இந்த கலப்பு தீவனம் எப்படி தயாரிக்கிறது எப்படி எல்லாமே வீடியோ போட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லா வீடியோவும் நான் போட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் கேட்குற கொஸ்டின் அதை இன்ஸ்டாவில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதோட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுற கொஸ்டின்கெலாம் மட்டும் தான் இப்போ ஆன்சர் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா. ஆல்ரெடி நான் போட்டுவிட்டேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த அடர் தீவனத்தை 200-350 கிராமுக்கு நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. கம்பல்சரி கொடுக்கணுங்க. இது கம்பல்சரி இருக்கணும். அதாவது பர் டேக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பர் டேக்கு ஒரு நாளைக்கு 200-250 கிராம் அடர் தீவனம் கொடுக்கணும். கொடுக்குறோமா பாருங்கள், கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். கொடுக்குறதே இல்லை. இது 1 மந்த் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு நான் ஒரு 29-28 நாள் தான் வரும். அதுக்குள்ளே குட்டி போட்டுரும் ஓகேங்களா. இந்த நாள் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான் பண்ணி வச்சுட்டு கொடுத்துட்டு வரணும். தென் பாயிண்ட் நம்பர் 2, அதாவது ஒரு ஃபீமேல் கோட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 7 kg ஓகேங்களா. பிரிச்சுக்கோங்க. 7 kg × 7 days எவ்வளோ வருமோ பிரிச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு அது சொல்கிறேன். 7 kg ×
30 டேஸோ இல்லை 25 டேஸோ உங்களுடைய யோர் விஷ் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டுக்கு பர் கோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 kg பர் டே. ஓகேங்களா. பசுந்தீவனம் கொடுக்கணுங்க. ஓகேங்களா. பசுந்தீவனம் சேர்க்கப்பட வேண்டும், அது கொடுக்கணும். கம்பல்சரி பசுந்தீவனம் இருக்கணும். அப்போ மற்றதெல்லாம் வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால், மற்றதும் இருக்கணும். மற்றது தவிர்த்து ஒரு நாளைக்கு 7 கிலோ அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். 7 கிலோ இன்ட்டு 3 வேலையை பிரிச்சுருங்க. ஒரு நாளைக்கு 7 கிலோனோ அந்த 7 கிலோவை நீங்கள் 3 வேலையை பிரித்து ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ கிலோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு 2.5 கிலோ 2.25 கிலோ அதுமாரி வரும் ஒரு வேலைக்கு. அவ்வளோ நீங்கள் கொடுக்கணும். 3 வேலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா. பசுந்தீவனம் மட்டுமே சொல்கிறேங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா பசுந்தீவனத்திலே நீங்கள் எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக இந்த புல்லாக இருக்கட்டும், இந்த சோளமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துடும். இதுமாரி நீங்கள் பிரித்து கொடுக்கணும். மற்றதையும் சேர்த்து கொடுக்கணும். மற்றதெல்லாம் அதிகமாக இல்லாமல் இது மேண்டிட்டரியாக இது இருக்கணும். கம்பல்சரி 90%. இப்போ இந்த பசுந்தீவனம் ஒரு நாளைக்கு 7 kg நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னாவே ஓரளவுக்கு இது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. ஓரளவுக்கு வந்துட்டு இதை நான் சொன்ன டயட் பிளானில் இது ஆட் ஆயிரும். 7 நாள் அதாவது ஒரு ஆட்டுக்கு பர் டேக்கு 7 kg பசுந்தீவனம் கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 முடிஞ்சுன்னா அடுத்து பாயிண்ட் நம்பர் 3 வாங்க. பாயிண்ட் நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த லிக்விட் ஐட்டம் ஃபுட்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அந்த லிக்விட் ஃபார்மெட்டில் கொடுக்கக்கூடிய நம்ம டயட் பிளானில் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அதாவது பார்த்திங்கன்னா லிக்விட் டயட், புண்ணாக்கு தண்ணி, பருத்தி கொட்டை புண்ணாக்கு தண்ணி, பருப்பு புண்ணாக்கு தண்ணி, இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய சொல்லியிருக்கோம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணுங்க இந்த பீரியடில். அது ஏன் கஞ்சி தண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல, இந்த கஞ்சி தண்ணி வைக்கிறதுலாம் குறைச்சிடணும் இந்த 1 மந்த்துக்கு மட்டும், லாஸ்ட் 1 மந்தில். ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசனும் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாகவே நேச்சுரலாகவே இந்த ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி தண்ணி, அப்புறம் அந்த புண்ணாக்கு தண்ணி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக அது வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவு. லிக்விட் ஃபுட்டு அதிகமாக விரும்பி சாப்பிடும். அதுக்கு நம்ம அதை அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆடு என்ன பண்ணும், ரொம்ப அதிகமாக குடிச்சிடும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வயிறு பார்த்திங்கன்னா பெருசாகிடும். ஆடு உள்ளே இருக்கிற குட்டிக்கு வந்துட்டு அது இருக்கிறதுக்கு சிரமப்படும், படுக்கிறதுக்கு சிரமப்படும், தாயாடு. ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் வந்துட்டு அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் அதில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லிக்விட் ஐட்டமில் இருக்கிற டயட் ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகேங்களா. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 வந்துடுறேன். ட்ரை ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. ட்ரை ஃபுட் நம்ம சொல்லியிருக்கோம், ட்ரை டயட் பிளான் சொல்லியிருக்கோம். அதாவது கடலை கொடி கொடுக்குறது, இது மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு குறைச்சிடணும், சுத்தமாக குறைச்சிடணும். ஓகேங்களா. ட்ரை ஃபுட்டே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. அதிகமாக மேக்ஸிமம் ட்ரை ஃபுட்டு கொடுக்கக்கூடாது இந்த 1 மந்த்துக்கு மட்டும். ட்ரை ஃபுட்னால் கடலை கொடிலாம் போடவே கூடாது, சனையாக இருக்கிற ஆட்டுக்கெலாம். அதை குறைச்சிருங்க. ஓகேங்களா. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 6 பார்த்திங்கன்னா, ஆடுகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப நீங்கள் பார்த்துக்கணும், படுக்காத அளவு பார்த்துக்கணும். ஏன்னா மேடு பள்ளத்தில் படுக்கிற அளவில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி உள்ளே அடி போடும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கணும். வெயிலில் ரொம்ப கட்டக்கூடாது, வெயிலில் ஆடு ரொம்ப கட்டக்கூடாது. அந்த 9th அந்த 1 மாதம் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப நிழல்லே இருக்கணும், நிழல்லே கொடுத்துட்ருக்கணும், நிழல்லே மேய்ச்சலாக இருக்கட்டும், நிழல்லே பண்ணணும். தீவனம் கொடுக்குறதாவது நிழல்லே, எல்லாமே நிழல்லே. ஓகேங்களா. பசும் புல் ரொம்ப அதிகமாக கொடுக்கணுங்க. பசும் புல் கழனியில் விளையுது பார்த்தியா, பசும் புல், இது ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். இது நீங்கள் மேய்ச்சலில் கூட்டமே கொடுத்தாலும் சரி, பிடுங்கிட்டு வந்து போட்டாலும் சரி, பசும் புல் அதிகமாக கொடுக்கணும். அடுத்ததுங்க பாடியை கொஞ்சம் எப்பயுமே கூலாகவே வச்சுக்கணுங்க. ஆடுகளுக்கு வந்துட்டு கூலானா ரொம்ப அந்த செனை ஆடுனா 1 மந்த்துக்கு மட்டும், அந்த லாஸ்ட் 1 மந்த்துக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் நோட் பண்ணுறேன். அந்த லாஸ்ட் 1 மந்த்துக்கு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆடுகள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கூலாகவே இருக்கணும். ரொம்ப வெயிலில் கொண்டு போய் கட்டிடக்கூடாது, ஓரளவுக்கு வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு கொடுக்குறது நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பிளான் இருக்குது டயட்டில். அந்த கைத்தீவனம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அடிக்கடி புண்ணாக்கு கொடுக்குங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதை வந்துட்டு இந்த 1 மந்த்துக்கு அவாய்ட் பண்ணிடணும், இருக்கக்கூடாது. இந்த 1 மந்த்து புண்ணாக்கெலாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அதாவது குட்டி ரொம்ப பெருசாகிடும். புரிஞ்சுக்கோங்க. குட்டி நம்ம பெருசாகிறதுக்கு தான் பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லாஸ்ட் மந்த்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா வெளியே வராது. ஓகேங்களா. சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்படும் ஆடு, கண்டிப்பாக குட்டி சேர்த்துரும் வெளியே வரும்போது. அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த புண்ணாக்கெலாம் வந்துட்டு லாஸ்ட் அந்த 1 மந்த்து கொடுக்கவே கூடாது. கம்பல்சரி கொடுக்கக்கூடாதுங்க. இது கட்டாயமாக கொடுக்கவே கூடாது நீங்கள். ஓகேங்களா. அடுத்தது தழைகள்லாம் அதிகமாக கொடுக்கணும். லைக் இந்த மாதிரி முருங்கை தழை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவுண்டில் தழை, இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் அந்த இடத்துல. இது கம்பல்சரி கொடுக்கணும். ஓகே. தழைகள் முருங்கைத்தழைலாம் கொடுக்கணும். ஏன்னா அந்த முருங்கைத்தழையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான தன்மை இருக்கும். அது வந்துட்டு ரொம்பவே டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. நீங்கள் முருங்கைத்தழை பறிச்சோ இல்லை சவுண்டில் பறிச்சோ கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டான ஒரு இதில் இருக்கும். அது மிருதுவாக இருக்கும், பஞ்சு மாதிரி. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. அந்த ப்ரெக்னன்சி டைமில் லைக் அதை நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம். இது எல்லாமே இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த 1 மந்த்துங்கிறது ரொம்பவும் குட்டி நம்ம வளர்த்து விட்டுறக்கூடாது,
ரொம்பவும் மெலியாமல் கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு மாட்ரேட்டான அளவு குட்டி வெளியே வரும்போது பார்க்குறதுக்கு லுக்காக ஒரே நாளில் ஏஞ்சி நடக்குங்க. குட்டி ஷேப் நல்லா இருக்குது, பக்காவாக ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா போட்ட உடனே எந்திரிச்சு நடந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபார்மில் நம்ம அனுபவபூர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கணும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் நான் 1 மந்த்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, செனையான ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு ஒரு டயட் பிளான் நம்மகிட்ட இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு சஜஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video, friends.